இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்ல 10th சோசியல் இருக்கக்கூடிய 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப புரியும். இப்போ வந்து பாளையக்காரர் முறையை வந்து காமனாக நடைமுறைப்படுத்தியவங்க வந்து வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்ரனினுடைய ஆட்சி காலத்தில் காகதீகிய அரசில் வந்து பாளையக்காரர் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் வந்து பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து விஸ்வநாத நாயக்கர். அவர் யார் அப்படின்னா வந்து மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் வந்து பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அவர் வந்து 1529 வந்து மதுரை நாயக்கராக பதவியேற்றிருப்பார். அவர் தன்னுடைய அமைச்சர் அரியநாதரினுடைய உதவியுடன் தான் வந்து தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பார். பாளையம் வந்து 72 பாளையங்களாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 72 பாளையங்கள் வந்து கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. கிழக்கு பாளையம்ல குறிப்பிடத்தகுந்தது சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கு பாளையம் வந்து ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர். இதெல்லாமே வந்து மேற்கு பாளையங்கள். மேற்கு பாளையக்காரர்கள் தான் வந்து பூலித்தேவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தவர்கள் ஆவார். பாளையக்காரர்களினுடைய புரட்சிக்கான காலம் வந்து 1755 1801 வரைக்கும் பாளையக்காரர்களினுடைய புரட்சின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக வர்றவங்க வந்து பூலித்தேவர், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்களாமே வந்து பாளையக்காரர்கள் புரட்சியில் குறிப்பிடத்தகுந்தவர்கள். இதில் பூலித்தேவரினுடைய காலம் 1755 1767 வரைக்கும். ஆனால் வேலு நாச்சியார் இவங்களுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. 1730 1796 வரைக்கும். மருது சகோதரர்கள் வந்து சின்ன மருது, பெரிய மருது 2 பேர் வருவாங்க. பெரிய மருது வந்து 1748 1801 வரைக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் வந்து 1753 தான் வந்து சின்ன மருது வருவாங்க. 1801 வரைக்கும் வருவாங்க. தீரன் சின்னமலை வந்து 1756 1805 வரைக்கும் தீரன் சின்னமலை வருவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் 9 வருஷம், அந்த 1790 1799 வரைக்கும். மருது சகோதரர்கள் இருக்காங்களே, இவர்களுடைய காலம் வந்து இது. ஆனால் அவர்கள் வந்து குறிப்பிடத்தகுந்தது வந்து மருது சகோதரர்களினுடைய கழகம் வந்து 1800 1801 வரைக்கும். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறகுதான் அவங்க வருவாங்க. இந்த மருது சகோதரர்களினுடைய புரட்சி கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. 1800 இவங்க ஏற்படுத்தின கழகம் வந்து 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலையை வந்து அவருடைய உண்மையான பெயர் வந்து தீர்த்தங்கிரி. அவர் வந்து திவான்களோட சண்டையிட்ட இடம் வந்து ஓடா நிலையில் ஒரு கோட்டை அமைச்சு சண்டையிடுவாங்க. நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து ஒரு பக்கம் வந்து சண்டையிடுவாங்க. ரெண்டும் வந்து முக்கியமானது. கோட்டையை அமைத்து போர் ஈடுபட்டது வந்து ஓடாநிலை கொரில்லா போர் முறையில் நடத்தியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது குயிலி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வந்து வேலு நாச்சியாரினுடைய தோழியாகவும் உடையாள் அப்படிங்கிற பெண் படைப்பிரிவை வந்து தலைமை தாங்கியவர். இந்த உடையாள் யார் அப்படின்னா வந்து குயிலியினுடைய தோழி, ஒரு மேய்ச்சலின பெண் குயிலியை பற்றி வந்து தகவல் சொல்லங்காட்டி அவங்க தரமாட்டாங்க. அதனால் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்தவர் விட்டவங்க வந்து உடையாள். அவருடைய நினைவாக தான் உடையாள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. குயிலி யார் அப்படின்னு வேலு நாச்சியாரினுடைய தோழி. இந்த வேலு நாச்சியாருக்கு வந்து முத்துவடுகநாதர் வந்து தோற்கப்பட்டு தலைமறைவாக 8 ஆண்டுகள் இருக்கிறப்ப வந்து ஆங்கிலேயரினுடைய ஆயுத கிடங்கிற்கு வந்து தானே வந்து ஆயுத கிடங்கா மாறி குண்டா மாறி 1780 வந்து அந்த ஆயுத கிடங்குல போய் வந்து விழுந்துருவாங்க. அப்போ குயிலி வந்து உயிரை நீத்த ஆண்டு வந்து 1780. நெக்ஸ்ட் வந்து ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவரினுடைய படைப்பிரிவை வந்து தலைமையேற்றி நடத்தவர். கட்டபொம்மன் கிடையாது, பூலித்தேவரினுடைய படைப்பிரிவை தலைமையேற்றி நடத்தினவர் வந்து ஒண்டி வீரன். அதுக்கடுத்தது 3 போர்கள். களக்காடு போர்
களக்காடு போர், காளையார் கோவில் போர், கல்லர்பட்டி. இந்த 3மே கால வர்றதுனால களக்காடு போர், காளையார் கோவில் போர், கல்லர்பட்டி போர். களக்காடு போர் வந்து யாருக்கும் நடக்கும் அப்படின்னா வந்து மாபுஸ்கான் ஆட்காடு நவாப்பினுடைய சகோதரனான மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையில தான் வந்து களக்காடு அப்படிங்கிற இடத்துல போர் நடக்கும். அதில் வந்து மாபுஸ்கான் தோல்வி அடைஞ்சிருவார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து திருவிதாங்கூர் மன்னன் வந்து பூலித்தேவருக்கு ஆதரவாக 2000 படை வீரர்களுடன் வர்றதுனால களக்காடுங்கிற இடத்துல வர்றதுனால வந்து மாபுஸ்கான் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். நெக்ஸ்ட் வந்து காளையார் கோவில் போர் வந்து முத்துவடுகநாதன் வந்து கொல்லப்படுறது தான் வந்து வேலுநாச்சியாரினுடைய கணவர் முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுவார். இந்த காளையார் கோவில் போர் நடந்த ஆண்டு 1772. யாருக்கும் நடக்கும் அப்படின்னா வந்து முத்துவடுகநாதருக்கும் ஆட்காடு நவாப் ப்ளஸ் லெஃப்டினன்ட் கர்னலுக்கும், ஆட்காடு நவாப்பு லெஃப்டினன்ட் கர்னல் 2 பேரும் சேர்ந்து முத்துவடுகநாதனுடைய அரண்மனையை வந்து முற்றுகையிட்டதுனால நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்லர்பட்டிங்கிறது வந்து சிவசுப்பிரமணியனார், அதாவது கட்டபொம்மனினுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்பட்ட இடம்தான் வந்து கல்லர்பட்டி. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஆண்டுகள் 1761 மே 16. அப்போ தான் வந்து யூசுஃப் கான், அதாவது இவருடைய கான் சாஹிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மருதநாயகம் அப்படின்னு சொன்ன பெயர் மாற்றப்பட்டவரும் இவர் தான். கான் சாஹிப், யூசுப் கான், மருதநாயகம் எல்லாமே ஒருவர் தான். அவர் வந்து பூலித்தேவரினுடைய கோட்டையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்ட ஆண்டு 1761 மே 16. எந்த 3 கோட்டை புலித்தேவரினுடைய முக்கியமான 3 கோட்டைகள்? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். புலித்தேவர் வந்து 1767 தான் வந்து இறப்பார். 1764 வந்து யூசுஃப் கான் வந்து இவரை வந்து கோட்டைகளாக கைப்பற்றி கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் இவர் வந்து நாடு இருந்துட்டு மறுபடியும் போர் செஞ்சு 1764 வந்து மறுபடியும் வந்து அந்த கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றிடுவார். பேச்சுவார்த்தை நடத்தியதுக்காக யூசுஃப் கான் வந்து 1764 யூசுஃப் கானை கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மறுபடியும் அந்த கோட்டைகளை எல்லாம் வந்து மீண்டும் 1764 கைப்பற்றி 1767 வந்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவங்கனால வந்து மறுபடியும் கோட்டை கைப்பற்றப்படுது. அதாவது கேப்டன் கேம்பல் தோல்வி கிடையாது, புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டு இறந்துருவார் நாடு இழந்த நிலையில் 1767. நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 1799 செப்டம்பர் 16 வந்து கயத்தாறு கோட்டையில் வந்து தூக்கிலிடப்படுவார். 1799 செப்டம்பர் 16. அதை செஞ்சவர் யார் அப்படின்னா பானர்மேன். மருது சகோதரர்கள் வந்து 1801, ஆனால் அக்டோபர் 24. மருது சகோதரர்கள் வந்து அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில். ஊமைத்துறை 1801 அக்டோபருக்கு அடுத்து நவம்பர் 16. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் செப்டம்பர் 16, அடுத்த மாதம் நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டு. தீரன் சின்னமலையினுடைய ஏற்பெயர் தீர்த்தங்கிரி. அவர் 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுவார். சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் 1799 செப்டம்பர் 13. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இது தூக்கிலிடப்பட்டதுக்கு முன்னாடி அவருடைய அமைச்சர் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுவார். கர்நாடகா உடன்படிக்கை 1801 ஜூலை 31. இது 1805 ஜூலை 31. இது 1801 ஜூலை 31. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர். விடுதலை நோக்கிய முதல் அறிக்கை. ஜாதி இன மதங்களை எல்லாம் கடந்து விடுதலைக்காக விடப்பட்ட முதல் அறைகூவல் தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. அது வந்து 1801 ஜூன். அது வந்து மருது சகோதரர்களால் வந்து வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை வரும். இவங்களாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் கர்நாடக உடன்படிக்கை. வேலூர் புரட்சி 1806. வேலூர் புரட்சி 1806. புரட்சி வெடித்த நாள் 1806 அதிகாலை ஜூலை 10. சர் ஜான் கிடராக் வெளியிட்ட புதிய இராணுவ கொள்கை தான் வந்து புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த புரட்சி வந்து அடக்குனவங்க கர்னல் ஜில்லஸ்ஸி அப்படிங்கிற குதிரைப்படை தளபதி தான் வந்து இந்த புரட்சியை வந்து அடக்கியிருப்பார். கர்னல் ஜில்லஸ்ஸி அப்படிங்கிற குதிரைப்படை தளபதி தான் வந்து அடக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து அடைக்கலம் தந்தவர் வந்து கோபால நாயக்கர். அவர் யார் அப்படின்னா திண்டுக்கல் விருப்பாட்சியை சேர்ந்த கோபால நாயக்கர். அங்கு வந்து அவருடைய அடைக்கலத்தில் 8 ஆண்டுகள் தங்கி இருப்பார். தங்கி ஹைதர் அலிக்கு வந்து உருது மொழியில்
தன்னுடைய அமைச்சர் தாண்டவராயன் உதவியால் வந்து கடிதமெல்லாம் எழுதி ஹைதர் அலியினுடைய உதவியாலும் கோபால நாயக்கனார் ப்ளஸ் ஹைதர் அலி மருது சகோதரர்கள் இவர்களின் உதவியால் வந்து மீண்டும் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. பிரிட்டிஷ் காலனி இயக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அப்படின்னா வந்து அந்த பெருமைக்குடையவர் வந்து வேலு நாச்சியார். தன்னுடைய 16 வயதில் வந்து திருமணம் செய்து கொண்டு மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார். நெக்ஸ்ட் வந்து ஜாக்சன் யார் அப்படின்னா வந்து கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தப்போ வந்து ஆட்சியாளராக வரி வசூலிக்க நியமிக்கப்பட்டவர். அவர் வந்து இவரை வந்து 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை வந்து சந்திக்கும்படி பண்ணிப்பார். ஆனால் அவர் வந்து வேறு இடங்களில் சந்திச்சிருப்பாங்க. அதை மறுத்துட்டு செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தில் வந்து சந்திப்பாங்க. அங்கே அவமானப்படுத்தப்பட்டதன் விளைவாகத்தான் வந்து புரட்சியே ஏற்படும், கட்டபொம்மன் புரட்சி. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசமர் தலைமையில் தான் வந்து டிசம்பர் 15 வந்து யார் ஆஜராவா? 1798 டிசம்பர் 15 வந்து கட்டபொம்மன் வந்து ஆஜராவார். வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசமேரர். எதுக்காக அப்படின்னா ஜாக்சனுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுக்காக வந்து ராஜராக சொல்லி அங்கே போய் அவர் தன்னுடைய உண்மையை வந்து நிரூபிப்பார். நெக்ஸ்ட் வந்து புரட்சியில் வந்து உயிரிழந்தவர்கள் கர்னல் பான்காட், கர்னல் மீகாரஸ், மேஜர் ஆம்ஸ்ட்ராங், லெஃப்டினன்ட் எல்லி, லெஃப்டினன்ட் பாம்ஹாமும், மேஜர் கூட்ஸ். இவங்களாம் வந்து புரட்சியில் உயிரிழந்த முக்கியமானவர்கள் புரட்சியில். இதில் வந்து கர்னல் பான்காட்டு தான் வந்து முதல் உயிரிழப்பு. அவர் வந்து காவல் படையில் உயர் பொறுப்பு வகித்தவர். 23வது படையை சேர்ந்த மிக்காரஸ், மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கும் அதில் ஒருத்தராக வருவார். லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் பாம்ஹாமும் வந்து பிரிட்டிஷ் மன்னரினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர். இந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவங்கள தான் வந்து இந்த ஜில்லப்சிக்கு வந்து தகவல் கொடுத்தவங்க, குதிரைப்படை தளபதிக்கு தகவல் கொடுத்தவங்க, இப்படி புரட்சி நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தவங்க. திப்புவினுடைய மூத்த மகன் தான் வந்து இதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அவர் வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்பட்டதுக்கப்புறம் வந்து புரட்சி அடக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான்.